அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். முதல் தடவை நான் என்னோடய ஓன் வாய்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் லைக் பண்ணுங்கள். இப்போ குடிலை பற்றி பார்க்கலாம். குடில் வீடியோ தான் இது. இப்போது எப்படி மேக் பண்ண போகிறோன்னா, நம்ம தர்மாக்கோல் 2 இன்ச்சு தர்மாக்கோல் எடுத்துக்கிட்டு அது நம்ம என்ன ஷேப் வேணும், எந்த மாடல் வேணுன்றது வந்து நம்ம நெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நிறையா ஷேப்புங்களோ நம்ம மாடலுங்களோ நம்ம ஃபாரினர்ஸ்லாம் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு இமேஜாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த காம்பவுண்ட் சவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இதுவே நம்ம பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக்கு வச்சு கொளுத்துறது அந்த மாதிரிலாம். இதுக்கு இந்த காடா துணி பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படும்னா, நம்ம ஷேப் கொண்டு வரதுக்கு இல்லை ஒயிட் சிமெண்ட்டில் நம்ம நினச்சி எடுத்து அதில் அப்ளை பண்ணுறதுக்கோ, இந்த டேபிள் கீழே வந்து நினச்சி போட்டால் ரொம்ப ஸ்டிப் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பவுண்ட் மேலே பாருங்கள், இது வந்து சும்மா நம்ம ஒரு மூங்கில் குச்சி எடுத்து ஒரு ஷார்ப்பாக ஆக்கி அது ஒரு அதில் குத்தி அந்த மாதிரி பண்ணுறது. இது பண்ணால் நம்ம பொம்மையும் சுரூபத்தையும் நம்ம வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒயிட் சிமெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே எது வரும்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட்டு போட ஆரம்பிக்கலாம், இல்லை பிஓபி போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா எதுக்காகனா அந்த ஃப்ளாட் நம்மளுக்கு எங்கேன்னு தெரியும். நம்ம ஒயிட் சிமெண்ட்டு பிஓபியும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே போட்டோம், எங்கே நிற்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டான இடம் கிடைக்காமல் கண்ட இடத்துல நம்ம ஒயிட் சிமெண்ட்டை போட்டால் நல்லா இருக்காது. அதனால் முன்னாடி நீங்கள் செக் பண்ணிங்க. ஒயிட் சிமெண்ட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஓபி போட்டால் அடிக்கடிக்கு கட்டி போயிடும். அதனால் நம்ம அப்ளை பண்ணவும் முடியாது. அப்ளை பண்ணால் நம்ம அந்த ஷேப்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டை எடுத்து கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டை போடலாம், பிஓபியை போடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்கான ஒரு இதில் வச்சு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அப்ளை பண்ணிருந்தால் நல்லாயிருக்கும். ஷேப் வந்து டேமேஜ் ஆகாது, ஒரு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே தர்மாக்கோல் போட்டு இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணோம். எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பெருசாக வந்து ஒரு கம்பு சுற்றுற வேலை கிடையாது. இது எல்லாம் நம்ம ஒரு வாட்டி வீடியோ பார்க்குறோம், ஒரு வாட்டி நம்ம ஃபோனில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே மேக் பண்ணுறது தான். இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம உங்களுக்கு ஃபுல் மேக்கிங் கட்டிங்லாம் நான் போடல. ஏன்னா நம்ம இப்படி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறது. எப்போவுமே இந்த தர்மாக்கோல் பயன்படுத்துகிறப்போ நல்லா ஷார்ப்பான கொஞ்சம் கட்டரை வச்சுங்க. ஆனால் கட்டரை பயன்படுத்துகிறப்போ கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம கை கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தர்மாக்கோல் கிழிச்சிக்கிட்டு வந்து நம்மளை கையை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பசங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காமல் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மேபி இப்போது திருப்பி நம்ம அந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டரில் தான் பண்ணுது. எல்லாமே கட்டரில் தான் பண்ணுது. இந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேல்ட அந்த கட்டிங் இடத்துலலாம் வந்து நாங்கள் கேண்டிலில் வச்சு நம்மளுக்கு லைட்டாக சூடு காட்டியிருப்போம் அந்த ஷேப் வர்றதுக்காக. அது மேபி கொஞ்சம் பற்றிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் அணிச்சிடணும் உடனே. அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டு யார் எங்கே நிற்க போகிறா, ராஜா எங்கே நிற்க போகிறாரு, ஜீசஸ் எங்கே இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பிளானிங்லாம் முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஃபுல் இமேஜ். அதுக்கப்புறமா வந்து இதோட லைட்டிங் இமேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. லைட்டிங் இமேஜ் பார்த்துட்டு பிறகு நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். நன்றி.